மகேஸ்வரன், அதாவது பரமேஸ்வரன் வந்து மகேஸ்வரி. அந்த மாதிரி வரும்பொழுது மகாலட்சுமியிலேருந்து வைஷ்ணவி வரா, மகா பார்வதியிலேருந்து வாராகி வரா. ஸோ வாராகி வந்து உக்ரமான தேவி, காளியிலேருந்து சண்டி வரா. ஸோ ஒரு அம்பிகையுமே வெளியே வரும்பொழுது அதோட சக்தியை பரிமாற்றங்களை இந்த உலகத்துக்காகவும் தேவர் மூவரை காக்கிறதுக்காக தான் அம்பிகை வரா. ஸோ அவங்க வந்த ரூபமே போருக்காக வராங்க. அப்போ வாராகி வந்து ராஜராஜேஸ்வரி படைத்தளபதியாக ஆக்குறாங்க. இப்படி உக்ரமான தெய்வங்களை வந்துட்டு வழிபடக்கூடாதுன்னப்போ நம்ம நிறைய உக்ரமான தெய்வங்களை வச்சிருக்கோம் இல்லையா வீட்டுல, அப்ப அவங்கள எப்படி வழிபடலாம்? இப்போ உக்ரமான தேவி பார்த்தீங்கன்னா பத்ரகாளி மட்டும் தான், மகா காளி மட்டும் தான். காளி வந்து கருணையே வடிவானவர். அவளோட அந்த ரூபம் தான் உக்ரம் இருக்குமே தவிர்த்து, இப்போ நீ காளியை எந்த கோவில் வேணா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எல்லா சக்தியுமே காளியின் சக்தி தான், காளியின் அம்சம் தான். பத்ரகாளியே மகா காளி, மகா காளியே மகா சண்டி, மகா சண்டியே மகா துர்கை. ஸோ அவளுக்கு மீறி சக்தியே கிடையாது. அப்போது நீ வந்து மகா காளியை வழிபாடு பண்ணும் பொழுது அவளை வந்து எந்த வகையில் நீ வேணால் அவளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நவராத்திரி வருது. இப்போ நவராத்திரியில் 9 நாளுமே அவளோட நாள் தான். அந்த 9 தேவிலுமே வாராகி வந்துடுவாள். புரியுதா? அதாவது லக்ஷ்மி 3 நாள் கும்பிடுவாங்க, துர்கை 3 நாள் கும்பிடுவாங்க, சரஸ்வதி 3 நாள் கும்பிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த 9 நாளுமே சேர்த்து இப்போ நாங்கள் காளி வழிபாடு இருக்கும்போது எங்களுக்கு 10வது நாள் தான் மெயின். ஏன்னா 10வது நாள் தான் அம்பா வந்து மகா காளியாக உருவெடுக்கிறன்னு ஐதீகம். அன்னைக்கு அவளுக்கு வந்து ஆடு வெட்டுவாங்க. கல்கட்டாவில் அன்றைக்கி தான் எரும மாடு வெட்டுவாங்க. அந்த 10 நாள் வெட்டி முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தேவியாக இருந்தாலும் காளியின் டச் ஒன்று இருக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.